வேல்முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்காரங்களை பற்றி. இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கையே ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. மேஷ ராசிக்காரங்க, நீங்கள் கடந்த சில மாதங்களாகவே மனசில் வச்சிருந்த ஒரு கவலை இப்போது மெதுவாக குறைய ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் எதுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு நினச்சி பல நாளாக தூங்காமல் இருந்த நேரங்களும் இருந்திருக்கு. சில சமயம் நெருங்கியவர்கள் கூட புரிஞ்சுக்காம பேசினதுனால மனசு உடைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த நிலை எப்படிங்கிறது மாறப்போகுது. வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பு முனையும் வரப்போகுது. நீங்க எப்பவுமே யாருக்குமே கெடுதல் நினைக்காத மனசு வச்சவங்க. அதனாலதான் தாமதமா இருந்தாலும் நல்லது உங்களை தேடி வருது. வீட்டுல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மெதுவா சரியாகும். குடும்பத்துல இருந்த தகராறும் குறையும். நீங்க சொன்ன வார்த்தையை இப்போதான் மத்தவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல நேரம் வருது. நீங்கள் செஞ்ச உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். மேலாளர்கள்லாம் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் யாருமே பார்க்கலன்னு நினச்ச வேலை இப்போ எல்லாருக்குமே தெரியும். அதனால் மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும். பண விஷயத்தில் மெதுவாக முன்னேற்றம் இருக்கும். பெரிய லாபம் ஒரு நாளில் வராது. ஆனால் தினசரி செலவு கஷ்டம் எல்லாமே குறையும். கடன் இருந்தால் அதை அடைக்கிறதுக்கான வழி கிடைக்கும். யாரோ ஒருத்தர் உதவி செய்யலாம் அல்லது எதிர்பாராத பணமும் கிடைக்கலாம். வீட்டில் அம்மா அப்பா உடம்பு பற்றிய கவலை இருந்துச்சு அப்படின்னா அது குறையும். அவங்களுக்கு சிகிச்சை நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணினது வீணாக போகாது. வீட்டில் நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே பேசப்படலாம். திருமணம் ஆகாத மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்ல பொருத்தம் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பேசலாம். ஆரம்பத்தில் இருந்த சந்தேகம் எல்லாமே இருந்தாலும் பின்னாடி அது நல்லதாக மாறும். வீட்டார் மனசும் மகிழும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மெதுவாக வளர்ச்சி இருக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் திரும்ப வருவாங்க. லாபம் குறைஞ்சிருந்தாலும் இப்போ நிலை திரும்பும். நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எல்லாரையும் நம்பி மனசை திறந்து பேசாதீங்க. உங்கள் நல்ல மனசு சிலர் பயன்படுத்திக்கலாம். அதனால் கொஞ்சம் தூரம் வச்சு பழகுனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. உங்கள் மனசில் நீங்கள் நினச்ச ஒரு ஆசை இருக்குது. அது நீண்ட நாளாக காத்திருக்கு. இந்த மாதம் அதுக்கு ஒரு வழி திறக்கும். தாமதமாக இருந்தாலுமே அது நடக்கும். கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார். உடம்பு விஷயத்தில் சின்ன சோர்வு இருக்கும். தூக்கம் குறைஞ்சிச்சு அப்படின்னா உடம்பு எல்லாமே பாதிக்கலாம். அதனால் நேரத்துக்கு சாப்பாடு ஓய்வு எல்லாமே எடுத்துக்கணும். மன அழுத்தம் அப்படிங்கிறது குறைக்க பிரார்த்தனை பண்ணுங்க. பெண்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் காண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டில் மதிப்பு கூடும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆண்களுடைய வாழ்க்கையில் வேலை குடும்பம் ரெண்டையுமே சமநிலையாக நடத்த ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் இருந்த குழப்பம் எல்லாமே குறைஞ்சு மனசில் அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஒரு மெதுவான நல்ல மாற்றத்துடைய நேரம். பெரிய சத்தமாக இல்லாமல் வாழ்க்கை அமைதியாக முன்னேறும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் இன்னும் நல்ல பலன் கூட கிடைக்கும். அதனால் இப்போது எப்படின்னா மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமை தான் உங்களை இன்னுமே பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேஷ ராசிக்காரங்க, நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த கஷ்டங்களை நினச்சா இன்னுமே மனசு உங்களுக்கு வலிச்சுட்டே தான் இருக்கும். சில நேரம் யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் எல்லா வழியுமே வீணாக போகாது. இப்போ உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல பாதைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த மன அழுத்தம் எல்லாமே குறைய ஆரம்பித்து முன்னாடி பேசாமல் இருந்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதம் சின்ன சின்ன விஷயத்துக்கே சண்டை போட்டவங்க கூட இப்போ அமைதியாக இருப்பாங்க. வீட்டில் அமைதி வரும்போது தான் உங்களுடைய மனசுக்கு நிம்மதியும் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீங்கள் இருந்த ஒரு வேலை இப்போ முடிவுக்கு வரும். அது வீடு சம்மந்தமான விஷயமா இருக்கலாம், வேலையுடைய மாற்றமாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். அந்த விஷயம் அப்படிங்கிறது சரியாகும் போது உங்களுக்கு பெரிய சுமை அப்படிங்கிறது இறங்கிய மாதிரி இருக்கும். பணம் சம்மந்தமான கவலை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சாலுமே கையில் தங்கலைன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது செலவு அப்படிங்கிறது கட்டுப்பாட்டில் வரும். தேவையில்லாத செலவுகள் எல்லாமே தானாக குறையும். சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டுக்கு நல்ல மனிதர்கள் வர ஆரம்பிப்பாங்க. நல்ல ஆலோசனை சொல்கிறவங்கெல்லாம் கிடைப்பாங்க. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால தான் பெரியவங்களுடைய வார்த்தையை கேட்டு நடந்துக்கணும். உடம்பு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகமாக யோசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் தலைவலி, சோர்வு, தூக்கமின்மை மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரலாம். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டா உடம்பு நல்லாயிருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வாய்ப்பு வரும். முன்னாடி முயற்சி பண்ணி கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாமே இப்போ எளிதாக கிடைக்கலாம். அதனால் எந்த வாய்ப்பையுமே தவற விடாதீங்க. தைரியமாக முன்னேறுங்க. சில மேஷ ராசிக்காரங்களுக்கு திடீர்னு பயணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது வேலை காரணமாக இருக்கலாம் அல்லது குடும்ப விஷயமா இருக்கலாம்
அந்த பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல செய்தி வரும். வீட்டார்கள் பேச ஆரம்பிப்பாங்க. நல்ல மனசு கொண்ட குடும்பம் கிடைக்கும். ஆரம்பத்தில் பயம் இருந்தாலுமே பின்னாடி சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமாகும். குழந்தைகள் விஷயத்தில் கவலை இருந்துச்சுன்னா அது குறையும். படிப்பு அல்லது உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலுமே மெதுவாக சரியாகும். குழந்தைகள் எல்லாமே முன்னேற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாரையும் நம்பி மனசு திறந்து பேசாதீங்க. உங்களுடைய நல்ல மனசை சிலர் பயன்படுத்திக்கலாம். அதனால் யாரிடம் என்ன பேசுகிறோம் அப்படின்னு யோசிச்சு பேசணும். நீங்கள் நினச்ச ஒரு ஆசை இப்போ நிறைவேற ஆரம்பிக்கும். அது பெரிய ஆசையாக இருந்தாலும் மெதுவாக நடக்கும். கடவுள் உங்கள் பொறுமையை பார்த்தது நல்ல பலனை கொடுப்பாரு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே பேசப்படலாம். உறவினர்கள் எல்லாருமே கூடும். நீண்ட நாட்களாக இல்லாத சந்தோஷம் வீட்டில் இருக்கும். அந்த நேரம் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெண்களுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அதிகமாகும். நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியாக இருக்கும். வீட்டிலையும் வெளியிலையும் மதிப்புகள் கிடைக்கும். உங்கள் வார்த்தைகளுக்கு எடை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்களுடைய வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதை சரியாக நடத்துவீங்க. குடும்பத்துக்காக உழைப்பீங்க. அதனால் எல்லாரும் உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. இது ஒரு நல்ல மாற்ற காலம்தான். அவசரப்படாமல் அமைதியாக இருந்தால் இன்னும் நல்ல பலன் வரும். பொறுமை தான் உங்களுடைய பெரிய பலம். அதையே பிடிச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேறும். மனசில் எந்த பயமும் வச்சுக்காதீங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவு இப்போது நல்லதாக மாறப்போகுது. கடவுள் உங்களை எப்பொழுதுமே கைவிடவே மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேஷ ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதில் ரொம்பவே ஃபோக்கஸாக நீங்கள் முடிக்கக்கூடியவங்க. அடுத்த மாதத்தில் உங்களுக்கான சம்பள உயர்வு, ஏப்ரல் மாதத்தில் எல்லா பக்கமும் சம்பள உயர்வு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மேஷ ராசிக்காரங்க நீங்கள் இது வரைக்கும் சந்தித்த பிரச்சனைகளை நினச்சி மனசு கொஞ்சம் கலங்கலாம். ஆனால் அந்த எல்லா கஷ்டமும் உங்களை பலமாக தான் வந்திருக்கு. இப்போது நீங்கள் முன்னாடி இருந்த அந்த பலவீனமான மனநிலையில் இல்லை. வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மனசு இப்போது உங்களுக்காகவே வந்திருக்கு. உங்களுக்குள்ளேயும் வந்திருக்கு. குடும்பத்தில் முன்னாடி இருந்த கருத்து வேறுபாடு எல்லாமே மெதுவாக சரியாகி நீங்கள் சொன்னதை யாருமே கேட்கலன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ அவங்க உங்கள் வார்த்தையை கவனமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் உங்கள் மனசுக்கு ஒரு மதிப்பு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. சில மேஷ ராசிக்காரங்களுக்கு வீடு சம்பந்தமான நல்ல செய்திகள் வரலாம். வீடு மாற்றம், வீடு சரி செய்தல் அல்லது புதிய பொருட்கள் வாங்குவது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கலாம். வீட்டில் இருந்த பழைய கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே மாறி சந்தோஷமுங்க அப்படிங்கிறது அதிகமாகும். பண விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கையில் பணம் வந்த உடனே செலவு பண்ணணும். பழக்கம் இருந்தால் அதை குறைச்சிக்கணும். சேமிப்பு பண்ணால் தான் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். இதை இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை எதுவுமே வராது. வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய பொறுப்பு வரும். அந்த பொறுப்பு அப்படிங்கிறது முதல்ல கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை சரி செஞ்சீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகள் எல்லாம் உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. அதுவே அடுத்த முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாக இருக்கும். சிலர் வேலை மாற்றம் பற்றி யோசிக்கலாம். நீண்ட நாட்களாக நினச்ச வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பயப்படாமல் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணுனா நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். வியாபாரம் பண்ணுற மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. பழைய நஷ்டம் அப்படிங்கிறது மெதுவாக சரியாகும். புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் வருவாங்க. கடை அல்லது தொழிலில் நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உடம்பு விஷயத்தில் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலுமே பெரிய பிரச்சனை வராது. நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடணும். அதிகமாக கோவப்படாமல் இருந்தால் உடம்பு அப்படிங்கிறது மனசும் நல்லாயிருக்கும். நீங்கள் சில நேரம் தனிமையாக இருக்க விரும்புவீங்க. அது தவறு இல்லை. அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையை யோசிக்க உதவும். எது சரி எது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அந்த புரிதல் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு முனையாகவும் இருந்துகிட்டு இருக்குது. உறவினர்கள் விஷயத்தில் முன்னாடி இருந்த தூரமெல்லாம் குறைஞ்சி நீண்ட நாட்களாக பேசாதவங்க இப்போ பேச வருவாங்க. உங்கள் சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமணமான மேஷ ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக அமைதியாகும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மன வருத்தங்கள் எல்லாமே குறையும். ஒருவர் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல நேரம் நெருங்குது. நல்ல குடும்பம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்படாமல் அமைதியாக இருந்து சரியான முடிவு எடுக்கணும். ஆனால் நண்பர்கள் விஷயத்தில் நல்லவர்களும் இருப்பாங்க, கெட்டவர்களும் இருப்பாங்க. யாரை நம்பணும் அப்படிங்கிறது நீங்கள் சரியாக தேர்வு பண்ணணும். நல்லவங்களை பிடிச்சிக்கிட்டா அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக முன்னேறும். நீங்கள் நீண்ட நாட்களாக நினச்ச ஒரு ஆசை இப்போ மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். அது உடனே நடக்காது, ஆனால் வழி திறக்கும். அந்த வழியை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். வீட்டில் சுப நிகழ்ச்சி எல்லாமே பேசப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் எல்லாம் கூடுவாங்க. அந்த சந்தோஷ நேரம் உங்கள் மனசில் நிறைய நிம்மதியை கொடுக்கும். பெண்களுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு புரிஞ்சுக்குவீங்க. அது உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுருக்க உதவும். ஆண்கள் வாழ்க்கையில் பொறுப்புகள் இருந்தாலும் அதை சரியாக நடத்துவீங்க. குடும்பத்துக்காக எடுத்த உழைப்பு அப்படிங்கிறது வீணாக போகாது. எல்லாரும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. மொத்தத்தில் பார்த்தா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு மெதுவாக நல்ல மாற்றம் தரக்கூடிய காலமாக இருக்குது. ப்ளஸ் மாதமாகவும் இருக்குது.
அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க. பெரிய நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது திருப்பு முனையில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன ராசி அப்படிங்கிற கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.